ஏற்கனவே அமெரிக்காவனால தான் நம்ம ஈரான் கிட்ட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டணும். இப்ப திரும்ப 2வது அமெரிக்கா பண்ண பிரச்சனையால ஈரான் திரும்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அடைச்சிடுறான். இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அடைச்சதுனால என்ன ப்ராப்ளம்னா, அரபு நாடுகள்ட்டேருந்து நமக்கு வர கச்சா எண்ணெய்ன்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவோட மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில 50% கிட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வருது. இப்ப இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெய் வரப்போறதே கிடையாது. இதுவும் அமெரிக்கானால தான். ஏற்கனவே அமெரிக்கா போன போர்னால தான் நாம ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணோம். திரும்ப 2வது அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடுத்ததுனால 2வது முறையா நாம வந்து அமெரிக்காவோட பிரச்சனைக்கு நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். திரும்ப நம்மளால வந்து கச்சா எண்ணெய் வாங்க முடியல. இதனால இப்ப என்ன பிரச்சனைனா, இந்தியாவோட மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில கிட்டத்தட்ட 70% தடைப்பட்டு போகுது. 30% ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். அத வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 40% ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வரணும். அது இந்த போர்னால ஈரான் இழுத்து மூடிட்டாங்க. இப்ப இந்தியாவோட கச்சா எண்ணெய் இருப்பு அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு. கிட்டத்தட்ட